ஃபேமிலியாக எங்கே போயிருந்தோம்னா 1008 லிங்கம் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். தம்பி வந்து பிறந்த புதுசில் போனது. இப்போ தம்பிக்கு 9 மாதம் ஆகுது. இப்போ தாங்க போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு கேட்டோம், கூட்டிகிட்டு போனார். சிவன் கோயிலுன்றனால பெரும்பாலும் நந்தி இருக்கும். நந்தி காதில் சொன்னால் கேட்கும், எல்லாமே பலிக்குன்னுவாங்க. நானாக ட்ரை பண்ணதே இல்லை இது வரைக்குமே. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அப்புறமா நந்தி சிலையெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகலான்னு போனோம். ஆனால் இருந்தாலுமே மித்தாவோட அப்பாவும் வெளியே நின்றுட்டு என்னத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பார்க்குறாங்கன்னுட்டு போய் பார்த்தா சிவனை தான் வெளியே இருந்தே எட்டி பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் வெளியே இருந்து அழகாக பிரகாசமாக தெரிகிறாரு, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறமா வந்து உக்காந்துட்டு இருந்தோம். எப்பயுமே சாமி கும்பிட்டா உடனே கிளம்பக்கூடாதுன்னுவாங்க. அதனால் உக்காந்துட்டு இருந்தோம். உக்காந்துட்டு இருக்கும்போது மித்தாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பையனை பார்த்ததுமே விளையாடணுன்னு தோணுச்சு. ஆனால் அந்த பையனை கூப்பிட்டா அவன் வரவே இல்லை. அவங்க அம்மாக்கிட்ட ஓடி போயிட்டான். இருந்தாலும் மித்தா விடாமல் அவங்ககிட்ட போய் விளையாடணுன்னுட்டு நின்றுட்டு இருந்தான். ஆனால் அவன் வரவே இல்லை. அந்த பையன் கடைசி வரைக்கும் பயந்துட்டு. அப்புறமா சரி இவன் வரமாட்டான் போலையே அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம் வெளியே. வந்தால் வெளியே கோபுரம்லாம் நல்லா அழகாக இருந்தது. சிற்பம்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் இல்லையா. அதுக்கப்புறம் மேலே ஒரு கோயில் இருக்குன்னாங்க. அது வேறு எந்த கோயிலும் இல்லை, ராஜராஜேஸ்வரி கோயில் தான். போகிற வழி ஃபுல்லாமே இப்படி கோபுரமாக கட்டி வச்சுருந்தாங்க கல்லால். என்ன இதுன்னு எங்கள் மாமா கிட்ட கேட்டதுக்கு இது வேண்டுதல் வச்சு கட்டி வச்சுருக்காங்க, நீயும் எனக்கு கட்டு அப்படின்னாரு. நானும் ஒரு வேண்டுதல் வச்சு நானும் 4-5 கல்லை எடுத்து வச்சு கோபுரம் மாதிரி இல்லைனாலுமே ஏதோ ஒன்று வச்சு கட்டி வச்சுட்டு ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு கட்டிட்டு வந்துட்டேன். அது என்ன வேண்டுதல்னு நிறைவேறும்போது சொல்கிறேன். அப்புறமா ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போய் தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா வந்தார். ருத்ராட்சி கொட்டையுமா நல்லா வந்தார். என்ன இவர் பூசாரியாக நினச்சா, ஆனால் பூசாரி கிடையாது. வந்து ராஜேஸ்வரி அம்மாவுக்கு சங்கெல்லாம் ஊதிட்டு கிளம்பிட்டார். நாங்களும் கிளம்பிட்டோம். வந்து வெளியே பார்த்தா தென்னந்தோப்பெல்லாம் அழகாக இருந்தது. காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்கள்லாம் 1008 சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.